புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறதுனால உங்கள் பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23 கோயிலில் நெய் தீபம் ஏற்றி பாருங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய்யை சேர்த்தி பாருங்க. அனுபவத்தில் பலன் பார்ப்பீங்க, நல்ல பலன் கிடைக்கும். இது சத்தியம். மாணவமணிகளுடைய பெற்றோர்களே, சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. கோயில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்கு பொருளுதவி செய்யுங்க. உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு உயரும். இது சத்தியம். சரிங்க, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை? இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு இதெல்லாம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அஸ்வினி பரணிக்கு நல்லா இருக்கு. கிருத்திகைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, கலக்குங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்னங்க? மன உறுதி. மலையை அசைக்கலாம், ஆனா உங்க மனசை அசைக்க முடியுமா? முடியாது. மனோதிடம், தைரியம், தாராள மனப்பான்மை, பெருந்தன்மை இதெல்லாம் ஜெயிக்கும். ரோஹிணிக்கும் கிருத்திகைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மிருகசீரிடத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பெண்களுக்கு சூப்பரோ சூப்பர், பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. இதே அதிகமாக போனால் பிரச்சனை, அதனால பிரச்சனை வருதிப்போம். 3 நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு தாராளமாக காசு போடுங்க. மந்திரம் 108 தடவை எழுதுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லது என்ன, ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான திசை மேற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மனசு முக்கிய காரணம். உங்களுக்கு அப்படிதான் இன்னைக்கு. மனசுல தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், எல்லாத்துக்கும் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். கிராஸ் செக், அடிக்கடி கிராஸ் செக் பண்ணிக்குவீங்க. சரியா போதா, காரியம் நல்லா நடக்குதா, ரொம்ப ரொம்ப அதிக அக்கறை. இதனால கொஞ்சம் குழப்பங்கள், தடுமாற்றங்கள் வரும். எனவே கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் அசைவ உணவு தவிர்க்கணும். வண்டி ஓடுறது கவனமாக ஓடணும். அளவாக தான் சாப்பிடணும். அது ஆயில்யமாக இருந்தாலும் சரி, புனர்பூசமாக இருந்தாலும் சரி, பூசமாக இருந்தாலும் சரி, உடல் நலத்தில் அக்கறை வேணும். ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி இந்த மந்திரத்தை 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கணும். ரொம்ப உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் இந்த நாள், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு இதெல்லாம் இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வைக்கும். ஏன்னா அளவாக இருக்கு நல்ல குணங்கள். அதிகமாக போனால் வம்பாயிடும். ஆனால் இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா துறையினருக்கும் நல்ல நாள். மகம் பூரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உத்தரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண்
2, 7 அனுகூலமான திசை வடக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம், இது ரெண்டும் இன்னைக்கு உங்களை பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தும். பேச்சினால வம்பு வரும், அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் அல்லது 2 மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் அனுமனே போற்றி. என்னங்க ஆஞ்சநேயரை பத்தி மந்திரம், ஆனா சிவனை நினைச்சுக்க சொல்றீங்க? சிவபெருமானுடைய 5 முகங்களில் ஒன்றான ருத்ரனுடைய அம்சம்தான் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, இந்த மந்திரம் சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 1, 9 அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களே, 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாராளமா பொருளுதவி செய்யணும். தாராளமா சில மந்திரங்கள் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, ஓம் கதிரவனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, தப்பிச்சுக்குவீங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலவீனம் என்ன? முக்கியமான நேரத்தில் மனசு குழம்பி போயிடும், தைரியம் இல்லாமல் போயிடும். தப்பிக்கிறது எப்படி? கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, ஓம் அதிதியே போற்றி. அதிதி தேவி ஆதித்யன் சூரியனோட அம்மா, அதிதியினோட பையன் ஆதித்யன். இந்த மந்திரம் சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கவனம். அனுகூலமான எண் 2, 3 அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்னங்க? பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, கோபம் வந்தா கூட சீக்கிரம் சாந்தமாயிடுற ஒரு இயல்பு, புத்தி கூர்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். அதெல்லாம் இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வைக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வகை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும், எல்லா துறையினருக்கும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். மூலம் போராடத்துக்கு சூப்பர், உத்திராடத்துக்கு சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷமான நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? எங்க கண்ணே பட்டுரும். அவிட்டத்துக்கும் திருவோணத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, உத்திராடத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கலக்கலான வாழ்க்கை. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், அதே சமயத்தில் நிதானம், இதெல்லாம் ஜெயிக்க வைக்குது உங்களை. ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வழக்கு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? அவிட்டமோ சதயமோ பூரட்டாதியோ 3 பேருமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் பைரவரே போற்றி, பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம்.
அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமானது தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வழக்கு வரும். அது பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி 3 பேருக்குமே யாரா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ என்ன தொழிலோ பிரச்சனை வரும், பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான் நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, ஓம் அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. ரிஷபம் துலா ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில வைரக்கல் மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. மோதிரத்துக்கு எப்படி பூஜை பண்றது? ஜோசியரை கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே தனுசா இருந்தாலோ, அல்லது தனுசு ரிஷபமா இருந்தாலோ, அல்லது 2 பேர் ராசியுமே துலாமா இருந்தாலோ, அல்லது துலாம் மீனமா இருந்தாலோ, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. அதனால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.